நம்ம இன்னைக்கு வில்வா ஸ்டோர்ஸோட வெப்சைட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வெப்சைட் போய் பார்க்கலாம். ஸோ வில்வா ஸ்டோர்ஸோட சர்ச் ரிசல்ட் வந்து க்ளீனாக இருக்குது. கூகுளில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவங்க ஆட் ரன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பான்சர்டு லிங்க் இருக்குது. சைடில் அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் இருக்குது. வெப்சைட் கிளியராக இருக்குது. அவங்க சர்ச் ரிசல்ட்டும் கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வெப்சைட்டுக்கு அப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோரோட லிஸ்டிங் வருது, அமேசான் லிஸ்டிங் வருது. இன்ஸ்டாகிராமில் 6.7 lakh ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக்கில் 43K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓவரால் சர்ச் ரிசல்ட் வந்து குட்டாக இருக்குது. வெப்சைட்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வெப்சைட்குள்ளே போனோன்னா மேலே அவங்களோட ஆஃபர் ரன் பண்ணுறாங்க. மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷ் அது ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஆஃபராக இருக்கலாம். நல்லா மேபி நல்லா ரன் பண்ணுறாங்க. லோகோ கிளியராக விசிபிளாக இருக்குது. மெனூஸும் நல்லாயிருக்கு. மெனூஸில் அவங்க பண்ணது நல்லாயிருக்கு. லைக் வந்து இப்போது ஃபேஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃபேஸுக்கு மேலே வந்து நியூ அப்படின்னு ஒரு பாப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ தட் கஸ்டமர் அவங்க வந்து உள்ள அட்ராக்டிவ் ஆகி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கீழே அவங்களோட பேனர் இருக்குது. மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷுங்கிறது தான் அவங்களோட ப்ரீமியம் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலேயும் அது சம்திங் அதை ரன் பண்ணுறாங்க. இது வந்து வில்வாவும் அன்னபூர்ணாவும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேனர் குட். இந்த சேட்டில் வந்து ஏதோ சம்திங் கரெக்டாக டிசைன் ஆகாத மாதிரி இருக்குது. ஏதோ சம் ப்ராப்ளம் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். கீழே இது ஏதோ வச்சுருக்காங்க. ஓகே, அவங்க வில்வாவோட ஜாயின் ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ அதோடது. ஆனால் இந்த வாட்ஸ்அப் சேட் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. கிளிக் பண்ணால் சேட்டுக்கு போகுது. பட் அந்த டிசைன் ஏதோ பிரேக் ஆகிருக்கு. ஏன் பிரேக் ஆகிருக்குன்னு தெரில. கீழே ஹை பர்ஃபார்ம் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் மில்க் பவுடர் ஃபார் த ரியல் யூ. ஓகே, இதெல்லாம் சம்திங் ரன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல கேட்டகரிஸ் வந்து நல்லா நீட்டாக ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் அண்டர் 499, மில்க் ரேஞ்சு, ஜென்ஸி ஃபேவரேட், காம்போ அண்டர் 999 இதெல்லாமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட்ஸ் கீழே வந்து ஷோ ஆகுது. லுக்ஸ் குட், நீட்டாக இருக்குது. மவுஸ் வைக்கும் போது அடுத்த இமேஜஸ் வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ சைட்டு வந்து ஒரு மாதிரி அனிமேட்டடாக ஒரு லைவ்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது சைட்டு. ஆனால் இந்த வாட்ஸ்அப் இஷ்யூ என்னன்னு சொல்லி பார்க்கணும். இல்லைனா சம்திங் ஆடாக இருக்குது பார்க்குறக்கே இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட நியூ லான்ச்சஸ் ஷாம்பு, சீரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்கின்னுக்கு தனியாகவும் ஹேருக்கு தனியாக வச்சுருக்காங்க கேட்டகரி. இதுவும் நல்லாயிருக்கு இந்த செக்ஷன். லுக்ஸ் குட். ஓகே, இதுதான் அவங்களோட புது ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். அந்த வில்வாவும் அன்னபூர்ணாவும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கிராண்ட் லான்ச்சாக பண்ணாங்க. நம்ம ஐ திங்க் பார்க்கலாம் அந்த பேஜில். ஓகே, ட்ரை அட் 395. அவங்களோட லிப் பாமு, காஃபி பேஸ்டு லிப் பாமு, ரோஸ் மில்க் லிப் பாம், இது எப்படின்னு தெரில, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ரன் பண்ணுறாங்க. வி கோ பேக் டு ஹோம் பேஜ்லேயே போய் பார்க்கலாம். ஓகே, இது டிப்பிக்கலான ஒரு ஷாப்பிஃபை ஸ்டோர் தான். இது வந்து ஷாப்பிஃபைல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பிஃபைக்கான ட்ரேட்மார்க் இந்த இந்த ப்ராடக்டோட வீடியோஸ் வந்து ரன் ஆகிறது ரொம்ப ஷாப்பிஃபைல தான் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அது இங்கே இருக்குது. 4 மினிமைசிங் காம்போ ஒரு ப்ராடக்ட் மட்டும் இங்கே ஷோ பண்ணுறாங்க. மேபி ஏதாவது ஸ்பெஷல் ப்ராடக்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை மட்டும் ஹோம் பேஜில் காமிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்டிமோனி மாதிரி இருக்குது. கஸ்டமர் டெஸ்டிமோனி மாதிரி இருக்குது. ரியல் பீப்புள் ரியல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. கீழே வந்தோன்னா ஓகே, அவங்களோட ட்ராவல் ஜர்னி இருக்குது. 2017, 18, 19 அவங்க ட்ராவல் ஜர்னியை போட்டிருக்காங்க. இட் லுக் நைஸ். 2024 வரைக்கும் போட்டிருக்காங்க. இட் லுக்ஸ் நைஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து அவங்களோட சென்னை ஸ்டோர்
ஓகே, சென்னையோட ஃபோன் நம்பர். ஓகே, 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு. அண்ட் கோயம்புத்தூருக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 2 அட்ரஸ் இருக்குது. பெங்களூரில் ஒரு இது இருக்குது, கொச்சினில் ஒன்று இருக்குது, திருப்பூரில் தே ஹாவ் லொக்கேஷன். ஸோ சென்னை மட்டும் லொக்கேஷன் இல்லை, சென்னைக்கு மட்டும் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, சென்னைக்கு லொக்கேஷன் இருக்குது. அது மவுஸ் ஓவர் வச்சுன்னா வருது. ஏன் இதை மட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க? கோயம்புத்தூர் போகிறேன், கோயம்புத்தூரில் அந்த இமேஜுக்கு கீழேயே அவங்க அட்ரஸ் போட்டிருக்காங்க. சென்னையில் மட்டும் இப்போ நம்ம டிஃபால்ட்டாக பார்க்கும்போது அட்ரஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. நான் மவுஸ் ஓவர் வச்சேன்னா அட்ரஸ் வருது. ஸோ எதுக்கு இந்த செக்ஷன் மட்டும் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஓகே, கீழே வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபீச்சர் ஆகிருக்கு, ப்ராடக்ட் ஃபீச்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஹிந்து, டெக்கன் க்ரானிக்கல், யூ ஸ்டோரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, கீழே டவுன்லோட் அவர் ஆப் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கிளிக் பண்ணால் அவங்களோட ஸ்டோருக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோரில் ஆப் இல்லை, இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரு. என்னது இதுலேயுமே ஒர்க் ஆகலையே, தெரில. மேபி அவங்க ஆப் இப்போ அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிகாஸ் ஃப்ராட்லண்ட் கால்ஸில் ஒன்றும் இதுவும் லிங்க் இல்லை, இந்த லிங்க்கும் ஒர்க் ஆகலை. ஸோ சைட்டில் வந்து அன்வான்ட் லிங்க்ஸ், இது மாதிரி தேவையில்லாமல் லிங்க்ஸ் வைக்காமல் இருக்கிறது பெட்ரு. ஸோ எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. ப்ளே ஸ்டோரோடதும் இல்லை, இதுவும் இல்லை, இந்த லிங்க்கும் ஒர்க் ஆகலை. அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நைஸ். கீழே வந்தால் அவங்களோட லோகோ வச்சுருக்காங்க ப்ராமினெண்ட்டாக. மறுபடியும் ஒரு ப்ளே ஸ்டோர் லோகோ இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர் லோகோ இருக்குது. இது கிளிக் பண்ணால் போகுது, ப்ளே ஸ்டோருக்கு போகுது, ஆப் ஸ்டோருக்கும் போகுது. அப்போது ஐ திங்க் இந்த மேலே லிங்க்கை கொடுக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 லிங்க்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, பட் இங்கே இருக்கிற 2 லிங்க் ஒர்க் ஆகுது. ஸோ அவங்க டிசைன் டீம் வந்து டெவலப்மெண்ட் டீம் ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க ஆட் பண்ணணும். ஓவரால் சைட் நல்லா இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் பக்ஸ் இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். லைக் யூஆர்எல்ஸ் மிஸ் ஆகுறது, இந்த வாட்ஸ்அப் இஷ்யூ, இது மாதிரிலாம் இருக்குது. ஹோம் பேஜில் ஓவரால் இவ்வளோ தான். ஒரு ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷ். இதில் போனோன்னா நல்லாயிருக்கு, பேஜ் டிசைன் நல்லா வச்சுருக்காங்க. ஓகே, இந்த கூப்பானை காப்பி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, காப்பி கோட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷ் காம்போஸ், இங்கேருந்தே காம்போஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் இமேஜஸ், அதை ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், நல்ல ப்ராடக்ட் ஜூம் காமிக்குது. இந்த ஆப்ஷன் ரொம்ப நல்ல ஆப்ஷனுங்க. இப்போ நிறைய இகாமர்ஸ் சைட்ஸில் ஆட் பண்ண வச்சுட்டாங்க. லைக் வந்து யூ கேன் ஆல்சோ பேர் இட் வித் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இட் ஒர்க்ஸ் குட். இது வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கோன்னா அந்த ப்ராடக்ட் கூட சேர்த்து வாங்குற மாதிரி இட்ஸ் குட் ஆப்ஷன் ஃபார் இகாமர்ஸ் சைட். அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் பிஃபோர் யூசேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ். ஓவரால் ப்ராடக்ட் பேஜ் வந்து லுக்ஸ் நைஸ். கீழே அவங்களோட ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. 4.93 ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஃபோட்டோஸும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபைட் கஸ்டமர்ஸ். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எப்படி வந்து கஸ்டமர் ரிவ்யூ இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் நைஸ். ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி வாங்கி பார்க்கலாம், எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு கார்ட்டுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஓகே, வியூ கார்ட், ப்ராடக்ட் ஆட் ஆகி வியூ கார்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இதுவும் நல்ல ஃபீச்சருங்க. இந்த செக் அவுட் பாக்ஸ் வந்து அனிமேட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள், செக் அவுட் பட்டன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிறையா கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு அனிமேட்டடாக இருக்கும்போது அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு.
ஸோ லாகின் பண்ணுறதுக்கு மொபைல் வச்சு லாகின் பண்ணுறாங்க. இது டிப்பிக்கல் ஷாப்பிஃபையோட லாகின்னு. ஸோ ஷாப்பிஃபை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து அப்படியே லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். குவிக் பாஸோடது. ஸோ டேரெக்டாக அவங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு எடுத்துகிட்டு போய்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். செக் அவுட் வந்து டக்குன்னு செக் அவுட் ஆகிடும். ஸோ ஓவரால் சைட் வந்து நல்லா இருக்குங்க. அவுட் ஆஃப் டிசைன் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஷாப்பிஃபை வெப்சைட். கண்டிப்பாக ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த இஷ்யூஸ் இருக்காது. பட் ஆனால் வந்து ஓவரால் டிசைன்ஸில் அங்கங்கே கொஞ்சம் லிங்க்ஸ் மிஸ் ஆகுது. லிங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. லிங்க்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களோட ஆப் ஸ்டோரும் கூகுள் ப்ளே ஸ்டோரும் லிங்க் பண்ணாமல் இருக்குது. மேஜர் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, அங்கே ஃபிக்ஸ் பண்ணலை. இதெல்லாமே மேஜராக இருக்குது. ஸோ இது தவிர மிச்சம்லாம் மைனர் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 we can give 4 star ரேட்டிங் ஃபார் திஸ் சைட். நல்லாயிருக்கு, டிசைன் வைஸ் நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு வீடியோ ரிவ்யூவில் மீட் பண்ணலாம்.